ஹாய், ஒரு லைனிங் ப்ளவுஸ் இப்போ கட் பண்ணிடலாம். லைனிங் எனக்கு தேவையான அளவு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் மெயின் கிளாத்தில் கட் பண்ண போகிறேன். மடிப்பு பக்கத்தை என்கிட்ட வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பேக் பீஸ் வைக்கிறேன். நீங்கள் என்ன கட் போட போகிறதா இருந்தாலும் பேக்கில் உங்களுக்கு ஓப்பன் இல்லை அப்படின்னா மடிப்பு பக்கம் தூக்கி இந்த கார்னரில் வச்சிடணும். இதோட இடம் மாறக்கூடாது. அதுக்கப்புறமா அதோடய சைட்லேயே ரொம்ப சின்ன சைஸ் ப்ளவுஸுக்கெலாம் பட்டி தாராளமாக எடுக்கலாம். பெரிய சைஸ் ப்ளவுஸுக்கு இந்த இடத்துல பட்டி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பேக் பீஸ் அதிகமாக இருக்கும்ல, அகலம். அதனால் அப்புறமா கை அதே இடம் தான். இந்த ஃப்ரண்ட்டு பீஸை நான் கொஞ்சம் க்ராஸாக வச்சுருக்கேன். ஏன்னா அது க்ராஸ் கட் ப்ளவுஸுன்றனால. இதே ஸ்ட்ரைட் கட்னால் அதை கொஞ்சம் நேராக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேக் பீஸுக்கும் கைக்கும் நடுவில் ஒரு இடப்பட்ட துணி இருக்குல்ல, இதுலையுமே நீங்கள் பட்டி எடுக்கலாம். பட்டிக்கு ஒரு 4 பீஸ்லாம் துணி போட போகிறீங்கன்னா இந்த துணியில் நீங்கள் மிச்சம் எடுத்துக்கலாம். லைனிங்கில் நான் கரெக்டாக நெக்கை கட் பண்ணிடுவேன். மெயின் கிளாத்தில் நெக்கு கட் பண்ண மாட்டேன், அடித்து திருப்பிடுவேன். இல்லை கிராஸ் பீஸ் போட்டு நெக்கனாலும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அவைலபிள் இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க.